ரூ. 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IQ Z10 அதுக்கப்புறம் CMF Phone 2 Pro இந்த ரெண்டு டிவைஸும் நமக்கு ரூ. 20,000 அந்த பிரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸோட கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு டிவைஸோட ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தலாம். உள்ள நமக்கு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு, தென் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IQ Z10 நம்ம 90 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. CMF Phone 2 Pro 33 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. IQ Z10 உங்களுக்கு டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள், CMF Phone 2 Pro டைப் C to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனல் TPU கேஸ் வந்து இருக்கு. இங்க பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த TPU கேஸ் அதுக்கப்புறம் சார்ஜர் ரெண்டுமே நம்ம பாக்ஸ்க்குள்ளே வந்துருது. நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இங்க IQ Z10 நமக்கு ரெண்டு கலர் ஆப்ஷனோட வருது, ஒன்று பிளாக் கலர், இன்னொரு சில்வர் கலர். இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் தான். இங்க IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் இது. நம்ம கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இன் அண்ட் ஃபீல் நல்லாவே இருந்துச்சு. எட்ஜஸ் எல்லாம் நல்லா கர்வ் ஆயிருக்கு, இன் அண்ட் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. தென் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேமரா ரிங் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இங்க திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 200 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் IQ Z10 நல்லா இருக்கு. இதே CMF Phone 2 Pro பார்த்தோம் அப்படின்னா இங்க 4 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட், ஆரஞ்சு, கிரீன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒயிட் டு ஆரஞ்சு நம்ம பேக் சைடில் வந்து டெவல் கலர் வந்து இருக்கும். இதே கிரீன் அண்ட் பிளாக் டிவைஸ்ல வந்து பார்த்தா ஒரே சிங்கிள் கலரா தான் இருக்கும். இங்க திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 155 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP54 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சோண்டு தட்டி பட்டுச்சு அப்படின்னு எதுவும் ஆகாது. இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பில் தான். இங்க டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த CMF Phone 2 Pro நமக்கு பேக்ல வந்து ஸ்க்ரூல ரிமூவ் பண்ணிட்டு யூனிவர்சல் கேஸ் அப்படின்னு இருக்கு, அதை அட்டாச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரியும் அந்த கேஸ் அட்டாச் பண்றது, தென் அதுக்கப்புறம் லேண்ட்லார்ட் கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இங்க டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் CMF Phone 2 Pro IP54 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு IQ Z10 IP65 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 65 இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனால் அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IQ Z10 நமக்கு ஒரு 200 கிராம் வெயிட் வந்து இருக்கு. CMF Phone 2 Pro 185 கிராம் வெயிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IQ Z10ல 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 5000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூப் நம்மளால 4K 60 FPS HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க IQ Z10 இருக்க அந்த கர்வ்டு பேனல் பார்க்க ரொம்ப பிரீமியம் லுக்ல வந்து இருக்கு. தென் CMF Phone 2 Pro பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே. IQ Z10 நம்ம கர்வ்டு பேனல், இங்க CMF Phone 2 Pro வந்து பார்த்தா ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் யூடியூப்ல உங்களால வந்து பார்த்தா HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தா உங்களுக்கு கர்வ்டு பேனல் வேணுமா இல்லை ஃபிளாட் டிஸ்பிளே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபிளாட் டிஸ்பிளே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ்ல பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. இதே IQ Z10 நமக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. பட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லையும் ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க IQ Z10 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருது. ஏன்னா இங்க IQ Z10ல வந்து ரொம்ப பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜரும் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த டிவைஸோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து பண்ணேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்துட்டு 0 to 100 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 16 நிமிஷம் கிட்ட வந்து ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணேன். எனக்கு அரௌண்ட் வந்து 12 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிச்சு. அது ஹெவி யூசேஜில். நீங்கள் நார்மலாக கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் இங்கே வந்து கிடைக்கும். இங்கே IQ Z10ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதே CMF Phone 2 Pro வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 22 நிமிஷம் கிட்ட வந்து ஆச்சு. தென் ஸ்கிரீன் டைம் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 7.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து கிடைச்சிச்சு. இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ் நல்ல ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்குது. பட் ஆனால் இங்கே IQ Z10ல வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh இருக்கிறதுனால உங்களுக்கு 3 டேஸ்க்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா IQ Z10 தான் வந்து சூப்பரான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IQ Z10ல Snapdragon 7s Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 8 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல வந்து த்ராட்டலே டிடெக்ட் ஆகல. Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம 60 FPS கேமிங் சப்போர்ட் தான் வந்து இருக்கு. தென் கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. பெருசா ஃப்ரேம் டிராப் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவைஸ்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. டே டு டே யூஸ் பண்ணும்போது வந்து பெருசா எங்கேயும் லாக் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. கேஷுவலாக யூஸ் பண்ற சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா
ரன் ஆச்சு. ஸோ ஆப் ஓப்பனிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸாகவே இருந்துச்சு. தென் அப்படியே சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே MediaTek Dimensity 7300 ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நிலி ஒரு 6.4 லேக்ஸ் ஸ்கோர் வந்து கிடச்சி. CPU throttling டெஸ்ட்ல கேட்வே பர்சன்டேஜ் கன்சிபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. இது நம்ம கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்க. தென் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 120 FPS சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் கேஷுவலா யூஸ் பண்ற ஆப்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸா தான் இருந்துச்சு. இங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. நீங்க BGMI கேம் பிளே பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா 120 FPS சப்போர்ட் நீங்க வந்து கொடுத்துருக்காங்க CMF Phone 2 Proல. அதனால நீங்க கேம் பிளே பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது சூஸ் பண்றது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். இல்ல ப்ரோ நான் கேஷுவலான யூசேஜ் தான் பண்ண போறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா IQ Z10 வந்து பெஸ்ட்டா இருக்கும். RAM டைப் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் சேமா தான் இருக்கு. LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் IQ Z10ல 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.2 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. CMF Phone 2 Pro 16 5G பேண்ட் வந்து இருக்கு. Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து அவைலபிளா இருக்கு. பெட்டரான 5G பேண்ட் நம்ம CMF ல வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணும்போது 5G வந்து 2 டிவைஸ் நல்லா ப்ராப்பரா இருந்துச்சு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இந்த 2 டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தலாம். IQ Z10ல மேல உங்களுக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்க நம்மளால 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்துல வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்ல டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கும். பட் இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. தென் CMF Phone 2 Proல மேல வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இது நமக்கு ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். நம்மளால 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படின்னா சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அது பக்கத்துல மைக் கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் 2 டிவைஸ்லயுமே வந்து கிடையாது. சவுண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டா இருக்கு. லெஃப்ட் சைடு நம்ம வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. அது கீழே எசென்சியல் கீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா இது வந்து இப்போ ஸ்கிரீன்ஷாட் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இது ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நீங்க அந்த பட்டன் சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து சேவ் ஆயிரும். அது கீழே ஆட் நோட்னு இருக்கும். அதாவது நீங்க நோட்ஸ் டைப் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த பட்டன் நீங்க லாங் பிரஸ் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க வாய்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகவும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்க டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எசென்சியல் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து ஓப்பன் ஆகும். அங்க நம்ம சேவ் பண்ணதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த டிவைஸ்ல நமக்கு IR பிளாஸ்டர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்க IQ Z10ல வந்து மெமரி கார்டு போட முடியாது. பட் CMF Phone 2 Proல வந்து மெமரி கார்டு வந்து போடலாம். IQ Z10ல IR பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து இருக்கு. தென் CMF Phone 2 Proல உங்களுக்கு வந்து IR பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து கிடையாது. இந்த 2 டிவைஸ்லயும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ஒரு டீசென்ட்டா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். நமக்கு இந்த பேட்டரியில் எப்படி IQ Z10 பெஸ்ட்டா இருந்துச்சோ அதே மாதிரி இங்க CMFல வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கு. இங்க IQ Z10ல வந்து FunTouch OS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ் 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே CMFல வந்து Nothing OS 3.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ன்றது பட்ஜெட் டிவைஸ்ல மோஸ்டா யாரும் பண்றது இல்ல. இங்க CMF வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Nothing OS யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். FunTouch OS யூஸ் பண்றதுக்கு ஒரு டீசென்ட்டா தான் இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது வந்து இப்போ Nothing OS ரொம்ப க்ளீனா வந்து இருக்கும். ப்ளோட்டர்ஸ் நமக்கு எதுவுமே வந்து பண்ண இருக்காது. ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் சூப்பராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப் டிரைவர் கஸ்டமைசேஷன் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுக்குள்ள நம்மளால ஆப் ஹைட் பண்றது பாஸ்வேர்ட்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் நம்ம Nothing OSல வந்து இருக்கு. FunTouch OSலயும் நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் யூசர் இன்டர்ஃபேஸ் இங்க Nothing OSல வந்து இருக்கு. உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா Nothing OS தான் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும். FunTouch OS சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுதாங்க. ஓகே கம்பேரிசனாக மோஸ்ட்டாக வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் முதலே சொல்லிடுறேன் IQ Z10ல இருக்கிற கேமரா தான் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே IQ Z10ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தென் 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்தா கிடையாது. தென் ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்த சில கேமரா சாம்பிள்லாம் வந்து பாருங்க. இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாருங்க அவுட்டோர்ல எடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். போர்ட்ரேட் இமேஜோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போர்ட்ரேட் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப சூப்பரா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது லோ லைட்டோட போட்டோஸ் இது எல்லாமே செல்ஃபிஸ் நம்ம கொஞ்சம் பியூட்டி மோட் வந்து ஆட் பண்ணி விட்டுது. பட் இருந்தாலும் பார்க்க நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் CMF Phone 2 Pro அதுல எடுத்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம CMF Phone 2 Pro எடுத்தது. மெயின் கேமரா எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து பாருங்க நமக்கு IQ Z10 அளவுக்கு வந்து பார்த்தா கிடையாது. தென் போர்ட்ரேட் இமேஜஸ்லாம் வந்து பாருங்க. தென் அல்ட்ரா வைட் ஆங்கிளோட சாம்பிள்ஸ்லாம்
வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. தென் ஃப்ரண்ட் கேமரா நம்ம பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தா கிடையாது. அதுலேயும் இந்த பியூட்டி மோட்லாம் இருக்குது. பியூட்டி மோட்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னு சுத்தமாக நல்லாவே இல்லை. தென் லோ லைட் இமேஜஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக்கில் நம்மளால் 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 60 FPS நம்மளால் வந்து பார்த்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது 2 டிவைஸில் எடுத்த கேமரா சாம்பிள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும் எதில் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு கேமரா சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் IQZ10 எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நைட் மோட் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல கேமரா வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா IQZ10ல சூப்பரான கேமராஸ் வந்து கிடைக்குது. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக டிவைஸோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். IQZ10ல 3 RAM ரேட் வந்து இருக்குது. 8+128 நமக்கு 22,000 ரூபா. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பேங்க் ஆஃபர் வந்து இல்லை, பட் கண்டிப்பாக நம்ம பேங்க் ஆஃபர்லாம் வரும். அப்போ நமக்கு 20,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்கும். 8+256 24,000 ரூபா. பேங்க் ஆஃபர் 2,000 ரூபா வந்து இருக்குது. ஸோ ஃபைனல் 22,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்கும். தென் 12+256 நமக்கு 26,000 ரூபா. பேங்க் ஆஃபர் 2,000 வந்துருக்கு. ஃபைனல் 24,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்கும். தென் CMF Phone 2 Pro பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா. பேங்க் ஆஃபர் 1,000 rupees வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 18,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து கிடைக்கும். தென் 8+256 நமக்கு வந்து 21,000 ரூபா. பேங்க் ஆஃபர் 1,000 rupees வந்துருக்கு. ஃபைனலாக 20,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரைஸிங் இந்த 2 டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸும் நல்ல டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா IQZ10ல தான் பெஸ்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பேட்டரி அதுவும் IQZ10ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே எல்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா IQZ10ஓட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தென் IQZ10ல வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்ட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளேவும் பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. பட் அந்த டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸில் எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு நான் பர்சனலாக வந்து IQZ10 தான் சொல்லுவேன். அந்த கர்வ்ட் பேனல் டிவைஸ் கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் CMFல 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் IQZ10ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா 5G நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்து கிடையாது. 2 டிவைஸ்லையும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடச்சி. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ CMFல ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நத்திங் OS Fun Touch OS இன்னும் கூட கொஞ்சம் நிறைய ஆப்டிமைஸ் வந்து பார்த்து தேவைப்படுது. ஸோ இதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இங்கே மோஸ்ட்டாக பாசிட்டிவ் நமக்கு வந்து இப்போ IQZ10 தான் வந்துருக்கு. நீ IQZ10 சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் IQZ10லேயே நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருக்குது. IQZ10ல வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் மெமரி கார்டு வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் லென்ஸ் அது உங்களுக்கு வந்து கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம்னு நினைச்சிங்க அப்படின்னா IQZ10 20,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். இதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் இந்த 2 டிவைஸ்க்கு நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் கூட நிறைய டீடைல்ஸ் வந்து பார்த்து தெரியும். இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் அந்த வியூ கார்டு அதுலேயும் வந்து பார்த்து இருக்கு. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.